ஒரு ஊர்ல புஷ்பான்ற பேராசை புடிச்ச பெண் ஒருத்தி இருந்தா. அவ இனிப்பு கடை வச்சிருந்தா. புஷ்பா ரொம்ப மோசமான குணம் கொண்டவ. ஒரு நாளு புஷ்பாவோட கடைக்கு ரபடி பண்ற மோகன் அவங்க கடைக்கு தாமதமா வர்றான். மோகன், நீ இப்பதான் கடைக்கு வரியா? நான் லேட்டா வந்ததுக்கு மன்னிச்சிரு புஷ்பம்மா. என் மனைவிக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை. இந்த காலத்து பசங்க எல்லாம் கல்யாணம் ஆன உடனேயே பொண்டாட்டிங்களுக்கு அடிமையாயிடுறீங்க. இந்த மாசம் உனக்கு சம்பளமே தரமாட்டேன். அப்படி சொல்லாத புஷ்பம்மா. இன்னிலிருந்து என்னுடைய சம்பளத்தை ஏத்துற விஷயமா பேசலான்னு இருந்தேன். என்ன சொல்ற நீ? வெக்கம் மானம் சூடு சொரணை இருக்கா? இல்ல அதையும் வித்து தின்னிட்டியா? நான் சொல்றத நீ முதல்ல கேட்டுக்க மோகன். உன்னோட சம்பளத்துல கொஞ்சம் கூட நான் அதிகமா தரமாட்டேன். மா புஷ் சொல்றத கேட்ட மோகன் ரொம்ப சந்தோஷமா இப்படி சொன்னான். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. புஷ்பம்மா கடையோட கஞ்சி இன்னும் பஜார்ல ரொம்ப நாள் இருக்காது. ஏன்னா இதுவரை அதை செஞ்சிட்டு இருந்தது நான் தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஜமீன்தாரோட மனைவி ஆர்த்தி, அவ புஷ்பாவோட தோழியும் கூட. அவ ரபடி சாப்பிடுறதுக்காக புஷ்பா கடைக்கு வர்றா. ஆனா அந்த ரபடிய சாப்பிட்டோன்ன அவ ரொம்பவே கோவிச்சுக்கிட்டா. ஆர்த்தி ரொம்ப சத்தத்தோட இப்படி சொல்றா. புஷ்பா, ஏ புஷ்பா, எங்க இருக்க நீ? என்ன ஆர்த்தி, உனக்கு இன்னைக்கு ரபடி பிடிக்கலையா? ஆஹா, இதென்ன ரபடியா இல்ல சமோசா சட்னியா? இதுல இனிப்பே சுத்தமா இல்ல. முன்னாடிலாம் ரபடி நல்லா தானே பண்ணிட்டு இருந்த. இப்ப ரபடிக்கு என்ன ஆச்சு? கோச்சுக்காத ஆர்த்தி, இன்னைக்கு ரபடி செய்யற வேலைக்காரன் சரியாவே செய்யல. நாளையில இருந்து உனக்கு ரபடி நல்லா டேஸ்டா வந்துடும். சரியா? கோச்சுக்காம சாப்பிடு. புஷ்பா சொல்றத கேட்ட ஆர்த்தி அங்க இருந்து கிளம்பிட்டா. புஷ்பாவோட வேலைக்காரன் தினேஷ் புஷ்பா கிட்ட சொல்றான். அம்மா, இந்த கஞ்சிய மோகன் தான் நல்லா செய்வாரு. நீங்க அவரை திட்டி வேலையை விட்டு அனுப்பிட்டீங்க. நீ முதல்ல உன் வாய மூடு. அந்த ரமேஷும் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு பாரு என் கடை முன்னாடி எவ்வளவு கூட்டம் வருதுன்னு. நீங்களாம் இப்போ சின்ன பசங்க. நான்லாம் இந்த ரபடி வியாபாரத்தை 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னோட வீடு, காரு, சொத்து இதெல்லாம் ரபடி வித்து தான் வாங்கியிருக்கேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா புஷ்பாவோட கடையில ரபடி வாங்குறதுக்காக நிறைய பேர் வர்றாங்க. அந்த ஊர்ல யாருமே சுரேஷோட கடையில ரபடி வாங்குறதுக்கு முன்வரவே இல்ல. புஷ்பாவோட ரபடி கடைய தவிர அந்த ஊர்ல இருக்கிற எல்லா கடைகளுமே காலியா இருந்தது. இத பார்த்த மோகன் சுரேஷ் கிட்ட சொல்றான். இங்க பாருங்க சேட்டு, நான் எவ்வளவு நல்லா கஞ்சி செஞ்சாலும் நம்ம கடையோட கஞ்சியை யாரும் வாங்க மாட்டிருக்காங்க. தினமும் கஞ்சி செஞ்சு அதை வெளியே ஊத்தி உங்க நஷ்டம் அதிகரிக்குது. மோகன், நான் கூட இதை தான் யோசிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு என்னோட கடைய மூடி வைக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எதுவும் புரியல சேட்டு, நீங்க என்ன சொல்றீங்க? மோகன், புஷ்பம்மா கடையில நீங்க வெறும் 5 வருஷம்தான் வேலை செஞ்சீங்க. ஆனா நான் 20 வருஷமா பார்த்துட்டு வரேன். எப்போ அவங்களுடைய கடையில கஞ்சி வாங்குறவங்க குறையிறாங்களோ அதுக்கு அடுத்த கொஞ்ச நாள்ல ஜனம் திருவிழா போல கடை முன்னாடி கூடுவாங்க.
அந்த புஷ்பம்மா இதை எப்படி செய்றாங்களோ எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம இது நடந்த பிறகு அவங்க கடை கஞ்சியை தவிர வேற எந்த கஞ்சியும் யாருக்கும் பிடிக்காது. இப்ப என்ன நடக்கும் ஐயா? அந்த கடவுள் தான் இனி நம்மள காப்பாத்தணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சுரேஷோட கடையில ஒரு பைத்தியக்காரன் வந்து நிக்கிறான். சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு கேக்குறான். அந்த பைத்தியக்காரன் அவனோட 2 கைகள்லயுமே 2 சட்டி வச்சிருக்கான். இத பாருங்க சேட்டு, இந்த ஆளுக்கு சுய நினைவு சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். அவருக்கு பசியா இருக்கு போல. இவனுடைய அவஸ்தைய பார்க்கும்போது கொஞ்சம் கூட அவங்கிட்ட காசு இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப நாளா இவன் பட்னியா இருக்கான்னு நினைக்கிறேன். இவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. மோகன் அந்த பைத்தியக்காரன் முன்னாடி ரபடிய வச்சிட்டான். ஆனா அந்த பைத்தியக்காரன் மோகன் வச்ச எல்லா ரபடியையும் சாப்பிட்டுறான். அவன் கையில வச்சிருந்த 2 சட்டியில இருந்து ஒரு சட்டியை எடுத்து மோகன்கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போன உடனே மோகன் அந்த கப்பை திறந்து பார்க்கறான். அதுல இரும்பால செஞ்ச சுவையான ரபடி ஒன்னு இருக்கு. இந்த பானையில என்ன இருக்கு? இந்த கொண்டையில ஏதோ பொருட்கள் இருக்கு. இது எனக்கு கஞ்சி போல தான் தெரியுது. நம்ம கடையில இருக்கிற மொத்த கஞ்சியையும் குடிச்சிட்டு போயிட்டான் போல. ஆனா நமக்கு இந்த இனிப்பு கஞ்சிய கொடுத்துட்டு போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதே பைத்தியக்காரன் புஷ்பாவோட கடைக்கு போறான். தினேஷ் புஷ்பாக்கு தெரியாம கொஞ்சோண்டு ரபடி எடுத்து அந்த பைத்தியக்காரன்ட்ட கொடுத்துறான். ரபடிய சாப்பிட்டுட்டு அந்த பைத்தியக்காரன் அங்கிருந்து கிளம்புறப்போ, ஏய் இந்தா எங்க போற? ரபடிக்கு காசு கொடுத்துட்டு போ. போகட்டும்னு விட்டுருங்கம்மா, பிச்சைக்காரன் போல இருக்கான். ஏய் பைத்தியக்காரனா என்ன? வரப்போற பைத்தியத்துக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க நான் என்ன தாபாவா கட்டி வச்சிருக்கேன்? கையில இருக்கிற சட்டியில என்ன வச்சிருக்க? புஷ்பா அந்த பைத்தியக்காரன் கையில இருந்து சட்டிய வாங்கிடுறா. புஷ்பா அந்த சட்டிய திறந்து பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாயி அதையே பார்த்துட்டு இருக்கா. அந்த சட்டிக்குள்ள ரபடியோட வடிவத்துல வைரங்கள் இருந்துச்சு. புஷ்பா அந்த சட்டியை எடுத்து பாக்க அந்த வைரங்கள் எல்லாமே இரும்பா மாறிடுச்சு. மோகனோட கடையில பார்த்தா அவனோட ரபடி எல்லாமே வைரமா மாறிடுச்சு. சேட்டையா, இந்த கஞ்சி நகைகளா மாறுது. அந்த பைத்தியக்காரன் மாயம் தெரிஞ்சவன் போல. மோகனும் சுரேஷும் ரொம்பவே பணக்காரங்களா ஆயிட்டாங்க. இவங்க பணக்காரங்களா ஆகிறத பார்த்த தினேஷ் புஷ்பாவோட கடையில புஷ்பா கிட்ட, அந்த பிச்சைக்காரன் இலவசமா உங்க கடை கஞ்ச குடிச்சான். இது போதாதுன்னு அந்த நகை கஞ்ச மோகனுக்கு கொடுத்தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த நகை கஞ்சி மேல உங்களுக்கு தான் முழு உரிமை இருக்குன்னு. இத கேட்ட புஷ்பா ரொம்பவே கோவமாயிட்டா. அதுக்கப்புறமா சில ரவுடி பசங்கள கூட்டிக்கிட்டு மோகன் சுரேஷோட கடைக்கு போன புஷ்பா அவங்கள வச்சு அடிக்க வைக்கிறா. கொஞ்ச நேரத்துல ஊர் ஜனங்கள் எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. போலீஸும் அங்க வந்துட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே புஷ்பா பக்கம் இருந்தாங்க. அந்த பைத்தியக்காரன் தானே வைரம் வச்ச சட்டிய கொடுத்தான், அது என்னோடது. அவன் தெரியாம எனக்கு இரும்பு ரபடிய கொடுத்துட்டு போயிட்டான். இது மிகப்பெரிய பொய். நீ பேசாம வாய மூடு. அமைதியா என்னோட வைர சட்டிய எனக்கு கொடுத்துரு. புஷ்பா அவங்க 2 பேர் கூட பயங்கரமா சண்டை போடுறா. அதே சமயம் அங்க அந்த பைத்தியக்காரன் வந்துடுறான். உனக்கு பேராசை குறைஞ்சிருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா காலத்தோட சேர்ந்து உன் பேராசை ரொம்ப பெருகிடுச்சு. புஷ்பாக்கு அந்த பைத்தியக்காரனோட குரல் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அது புஷ்பாவோட கணவரோட குரல். அவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே காணாம போயிருந்தான். இங்க பாருங்க மக்களே, 20 வருஷம் முன்னாடி மோகனோட அப்பாவுக்கு கரி சுருங்கத்துல வைரம் கிடைச்சுது. அந்த அப்பாவி என்ன தன்னோட சகோதரனா நினைச்சு ஒரு ராத்திரி வச்சுக்கோன்னு அந்த வைரத்தை என்கிட்ட கொடுத்தான். என் மனைவி புஷ்பா ஒரு பேராசை பொம்பளை. 20 வருஷம் முன்னாடி மோகனோட அப்பா என்னுடைய சகோதரன் ஒரு அசம்பாவிதத்துல போயிட்டான். அப்போல இருந்து இந்த வைரத்தை மோகன் கிட்ட கொடுத்துடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த புஷ்பாவால அது என்னால முடியல. எனக்கு தெரிய வந்துச்சு, இந்த புஷ்பாவோட பேராசை ஒரு நாள் என்னை இங்க கொண்டு வரும்னு. எல்லாம் சொல்லிட்டு அந்த பைத்தியக்காரன் அங்கிருந்து மாயமாயிட்டான். போலீஸ் புஷ்பாவை கைது பண்ணிட்டாங்க. போலீஸ் விசாரிக்க புஷ்பா தன்னோட தவறுகள் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா. நீதிமன்றம் புஷ்பாக்கு மரண தண்டனை விதிச்சிட்டாங்க. கியான்பூர்ன்ற கிராமம் இருந்தது. அந்த ஊர்ல மரம் வெட்டுற வேலை செய்யற சங்கட் தாஸ் தன்னுடைய மனைவி கீதாவோட வாழ்ந்துட்டு வந்தாரு. சங்கட் தாஸ்க்கு வயது ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஆனாலும் அவனுக்கு எந்த மரியாதையுமே கிடைக்கல.
அதனால அவன் தனியாவே நதிக்கு நடுவுல இருக்கிற மரத்தை வெட்டுறதுக்காக போறான். மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி ஏதோ சங்கத் கொஞ்சம் வருமானத்தை பார்த்துட்டு இருந்தான். அந்த கொஞ்சம் பணத்தை வச்சு குடும்பத்தை பார்த்துக்கிட்டான். நதியில மீன் பிடிக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சங்கட் தாஸ் பாக்குறான். மீன் பிடிக்கிறவன் தன்னோட வலையில நீர் தேவதைய புடிச்சிட்டு இருந்தான். என்ன விட்டுருங்க, நானும் உங்கள மாதிரி ஒரு சாதாரண மனுஷிதான். எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் கால் மட்டும்தான். நாங்க உன்னை விட மாட்டோம். மார்க்கெட்ல உன்னை கொண்டு போய் வித்தா எங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். மீனவன் உடனடியா அந்த கடல் தேவதைய தாக்கி மயக்கமடைய செஞ்சிடுறான். அவங்க கடல் தேவதைய அங்கேயே விட்டுட்டு சாப்பிடுறதுக்காக போறாங்க. சங்கட் தாஸ் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். சங்கட் தாஸ்க்கு கடல் தேவதை மேல கருணை வருது. அவன் அமைதியா கடல் தேவதை கிட்ட போறான். கடல் தேவதையோட முகத்துல கொஞ்சம் தண்ணீரை தெளிக்கிறான். கடல் தேவதைக்கு முழிப்பு வந்ததும் கத்த ஆரம்பிக்கிறா. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, நான் போகணும். பயப்படாதீங்க, நான் மீன் பிடிக்கிறவன் இல்ல. என்னுடைய பேரு சங்கட் தாஸ். நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்தேன். சங்கட் தாஸ் கோடாரிய வச்சு வலைய கட் பண்றான். இந்த உதவிய நான் என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். இதுல நன்றி கடன்னு எதுவும் இல்ல. வெறும் மனிதாபிமானத்தோட உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன். இத சொல்லிட்டு சங்கட் தாஸ் தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப போறான். வீட்டுக்கு போனதும் சங்கட் தாஸ் பாக்குறான், அவனுடைய மனைவி கண்ணீரோட சமையல் செய்யாம இருக்கா. என்னாச்சு கீதா, ஏன் இவ்வளோ சோகமா இருக்க? எப்பவும் நீ எனக்காக சமையல் செஞ்சு காத்திருப்ப இல்லையா? ஆனா இன்னைக்கு ஒலை கூட வைக்க காணோம். வீட்ல ஒரு அரிசி கூட இல்ல சாப்பிட. இன்னைக்கு தலைவர் தம்பட்டம் அடிச்சு ஊர் முழுக்க அறிவிச்சிருக்காரு. இன்னையிலிருந்து காட்டுல யாரும் மரத்தை வெட்டக்கூடாதாம். அரசாங்கம் மரம் வெட்டுறத தடை செஞ்சிட்டாங்களா? ஆமா, அதுக்காக தான் நான் அழுதுட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு மரத்தை வெட்டுறதும் அதை விக்கிறதும் தவிர வேற எந்த தொழிலும் தெரியாது. இனிமே நம்ம நிலைமை என்ன? நமக்கு குழந்தை கூட கிடையாது. சிட்டிக்கு போய் சம்பாதிக்க கூட முடியாது. கவலைப்படாத, எப்போ ஒரு கதவு மூடுதோ இன்னொரு கதவு திறக்கும். கடவுள் எப்படியும் நமக்கு உதவி செய்வார். இன்னைக்கு மரம் வெட்டினதுல 100 ரூபாய் கிடைச்சது. வா, தாபாக்கு போய் வயிறு நிறைய சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. மார்க்கெட்டுக்கு போய் சாமான் வாங்கிட்டு வர எனக்கு மனசு இல்லை. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. சங்கட் தாஸும் அவளுடைய மனைவி கீதாவும் தாபாக்கு சாப்பிட வராங்க. ஊர்ல ஒரு தாபா தான் இருந்தது. சேரா ஹாத்தின்ற 2 பேரு அந்த தாபாவை நடத்திட்டு வந்தாங்க. அண்ணா, எங்களுக்காக 2 பிளேட் சாப்பாடு கொடுங்க. சரி, கொண்டு வரேன். ஆனா 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் சாப்பாடு என்னமோ வரல. என்னாச்சுன்னா, இது வரைக்கும் எங்களுக்கு உணவு வரவே இல்லை. நீ தொடர்ந்து எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? எவ்வளோ ஜனம் இருக்காங்க பாத்தியா? ஆனா நீங்க தான் சொன்னீங்கல்ல 1/2 மணி நேரத்துல தரேன்னு. இனிமேல் நாங்க எப்பவுமே இந்த தாபாக்கு சாப்பிட வரமாட்டோம். கீதா வீட்டுக்கு போய் சங்கட் தாஸ் கிட்ட சொல்றா, நம்ம ஊர்ல ஒரு தாபா தான் இருக்கு. ஆனா ஜனங்க அதிகமா வர்றாங்க. சாப்பாடு கூட ஒழுங்கா கொடுக்கறது இல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்மளே ஒரு தாபா ஆரம்பிச்சு அது நல்லா ஓடுச்சுன்னா நமக்கு வருமானம் வரும்ல. இந்த விஷயம் எனக்கு கூட சரியா இருக்கும்னு தோணுது. நான் என்னுடைய தங்க செயினை அடகு வச்சிடறேன். அப்ப நம்ம கடை வைக்கிறதுக்கான பணம் கிடைக்கும்ல. சங்கட் தாஸும் கீதாவும் ஷேரா ஹாத்தி தாபாக்கு முன்னாடியே அவங்களுடைய தாபாவை திறக்கறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய வியாபாரத்தை தொடங்குறாங்க. சங்கர் தாசண்ணா, ஒரு தால் எவ்வளவு? வெறும் 50 ரூபாய் தான்ப்பா. நீங்க உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு தால் கொண்டு வரேன். சங்கட் தாஸ் அப்புறம் கீதா பேசுற கலகலப்பான பேச்சும் அவங்க செய்யற சுவையான சமையலும் கொஞ்சம் கொஞ்சமா மக்களை அவங்களோட தாபா பக்கமா இழுக்குது. அங்க ஷேரா ஹாத்தியோட தாபா காலியா இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு ஷேரா ஹாத்தியோட தாபா வேலைகள் சுத்தமா முடங்கிருச்சு. ஷேருண்ணா, இதே மாதிரி போச்சுன்னா நாம தெருவுக்கு வர வேண்டியதுதான். போன 2 வாரமா நம்ம வருமானம் பாதியை விட குறைஞ்சு போச்சு. நாம சங்கட் தாஸ்க்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். அவனும் இருக்கக்கூடாது, அவன் தாபாவும் இருக்கக்கூடாது. என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. ஷேராக்கும் சங்கட் தாஸ்க்கும் சின்ன வயசுல இருந்தே பழக்கம். அதனால சங்கட் தாஸ்க்கு நீந்த தெரியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் ஷேராவும் ஹாத்தியும் சங்கட் தாஸ் கிட்ட வராங்க.
அவங்க சங்கர் தாஸோட முகத்தை துணிய போட்டு மூடுறாங்க. அவங்க 2 பேரும் சங்கர் தாஸ படகுல கூட்டிட்டு போய் நதிக்கு நடுவுல தள்ளி விட்டுறாங்க. கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்ச சங்கர் தாஸ் கடல்ல மூழ்கிடுறான். மெல்ல மெல்ல சங்கர் தாஸ் கண் முழிக்கிறான். அந்த சமயத்துல தண்ணிக்குள்ள என்னென்ன இருக்குன்னு எல்லாம் பாக்குறான். அங்க இருக்கிற கடல் தேவதைக்கு சங்கர் தாஸ் ஏற்கனவே உதவி பண்ணிருக்கான். அந்த கடல் தேவதை சங்கர் தாஸ் முன்னாடி தான் இருக்கா. நான் எப்படி உயிரோட இருக்கேன்? கேவலமான கொஞ்சம் பேர் எனக்கு முகமூடி போட்டு நதியில கொண்டு வந்து போட்டாங்க. நான் தான் உங்களை காப்பாத்துனேன். நான் தண்ணிக்குள்ள எப்படி உயிரோட இருக்கேன்? ஒண்ணுமே புரியல. ஏன் தெரியுமா? நான் உங்களுக்கு ஒரு மாய மாத்திரைய கொடுத்திருக்கேன். சங்கர் தாஸ்க்கு கடல் தேவதை ஒரு பானைய கொடுக்கறா. நீ எப்போ அந்த பானைக்குள்ள கைவிடுறியோ அதுல இருந்து உனக்கு ஒரு மாத்திரை கிடைக்கும். அந்த மாத்திரையை நீ சாப்பிட்டதுக்கு அப்புறமா தண்ணி கடியில எவ்வளவு தூரம் போனாலும் உன்னால சுவாசிக்க முடியும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மாத்திரையோட செயல்பாடு வெறும் 12 மணி நேரத்துக்கு தான் வேலை செய்யும். நான் இந்த பானைய உங்களுக்கு உங்க உதவிக்காக தரேன். நீ இத உன்னோட கொண்டு போகலாம். சங்கர் தாஸ் அந்த பானையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரான். அந்த பானைய ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறான். பிறகு அவனுடைய தாபாக்கு வேலை செய்ய கிளம்பிட்டான். ஷேராவும் ஹாத்தியும் அவனை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அண்ணா, இந்த சங்கர் தாஸ் எப்படி உயிரோட வந்தான்? அவன் நீந்த கத்துக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. அண்ணா, இப்ப நாம என்ன பண்றது? கவலைப்படாத, சங்கர் தாஸ நான் விடவே போறதில்ல. ஷேரா கிராமத்தோட தலைவரை பார்க்க போறான். தலைவர்கிட்ட இப்படி சொல்றான். தலைவரே, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. என்னன்னு சொல்லு ஷேரா, எதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருக்க? தலைவரே, நீங்க கிராமத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க, ஊர்ல யாருமே சங்கர் தாஸ்க்கு கடைய வாடகைக்கு கொடுக்க கூடாதுன்னு. இந்த சங்கர் தாஸால என் வியாபாரம் வீணா போயிடுச்சு. சரி, உன் வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ. சங்கர் தாஸ் தாபா நடத்திட்டு இருக்க கடையோட முதலாளி உடனடியா அந்த கடைய காலி பண்ண சொல்றாரு. இவங்களுக்கு திடீர்னு என்னாச்சு? இவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு தானே இருந்தோம். அப்புறம் ஏன் நம்மள கடைய காலி பண்ண சொல்றாங்க? பரவாயில்ல, நான் வேற ஒரு இடத்த வாடகைக்கு எடுக்கிறேன். சங்கர் தாஸ் ரொம்ப வருத்தத்தோட நதி கிட்ட போறான். அப்போ கடல் தேவதை சங்கர் தாஸ் கிட்ட பானைய கொடுக்க நதிக்குள்ள இருந்து வெளியே வரா. என்னாச்சு சங்கர் தாஸ்? எதுக்காக இவ்ளோ வருத்தமா இருக்க? ஊர்ல யார் ஒருத்தரும் எனக்கு இடத்த வாடகைக்கு கொடுக்கல. என்னால என்னுடைய வீட்லயும் தாபாவை திறக்க முடியாது. ஏன்னா என் வீடு இருக்கிற இடம் வியாபாரத்துக்கு சரி வராது, அங்க யாரும் வரமாட்டாங்க. சங்கர் தாஸ் நடந்த எல்லா விஷயத்தையும் கடல் தேவதை கிட்ட சொல்றான். நீ நதிக்கு கீழே பாதாள லோகத்துல தாபாவை வை. அது என்னோட இடம்னு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனா தண்ணிக்குள்ள எப்படி நெருப்பு எரியும்? அப்புறம் மக்களால எப்படி அங்க சுவாசிக்க முடியும்? கவலைப்படாத, பாதாள லோகத்திலையும் நெருப்பு எரியும். அத வச்சு நம்ம எல்லா உணவையும் சமைக்கலாம். இன்னொரு விஷயம், தண்ணியில சுவாசிக்கிறது எப்படின்னா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் உன்கிட்ட ஒரு பானை கொடுத்தேன்ல, அதுல மாய மாத்திரைகள் இருக்கு. ஆமா, அந்த பானைய பத்தி நான் மறந்தே போயிட்டேன். சங்கர் தாஸ் பாதாள லோகத்துல நதிக்கு கீழே தாபாவை வைக்கிறான். கிராமத்துல எல்லா இடத்துலயும் பேனர் அமைக்கிறான். கிராம மக்கள் எல்லாரும் பாதாள லோகத்துல இருக்கிற தாபாவை பார்க்க ரொம்ப ஆவலோட இருக்காங்க. அதனால எல்லாரும் நதிக்கரைக்கு போறாங்க. சங்கர் தாஸ் எல்லார்கிட்டையும் பானையில இருந்து ஒவ்வொரு மாத்திரையா எடுத்து சாப்பிட சொல்றான். தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த மாத்திரையோட சக்தி 12 மணி நேரம் தான் இருக்கும். அதனால 12 மணி நேரத்துக்குள்ள நீங்க வெளியே வந்துடணும். மக்கள் எல்லாரும் நதிக்கு கீழே போய் சங்கர் தாஸோட தாபால சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பாதாள லோகத்தை சுத்தி பார்க்கவும் செஞ்சாங்க. சங்கர் தாஸ் நதிக்கரையில வேலைக்காக ஒரு ஆளை நிறுத்தி வைக்கிறான். அவன்கிட்ட சொல்றான், யாராவது உணவு சாப்பிட வந்தா இந்த பானையிலிருந்து மாத்திரையை எடுத்து கொடு. இப்படி சொல்லிட்டு சங்கர் தாஸ் தாபால வேலை செய்யறதுக்காக போயிடுறான். இங்க ஷேரா வயித்தறிச்சல்ல ரொம்ப பொறாமப்பட்டுட்டு இருக்கான். பாதாள லோகத்துல தாபாவா? அங்க கூட சங்கர் தாஸ் நல்லா நடத்திட்டு இருக்கான். நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் அங்கதான் போறாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்து ஊர் ஆட்கள் கூட அவன் தாபாக்கு போறாங்க. அங்க போக எல்லாரும் இஷ்டப்படுறாங்க. நம்ம தாபா முழுமையா நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. அண்ணா, நான் கூட சங்கர் தாஸ் தாபாக்கு போயிருந்தேன். அந்த பாதாள லோகம் பார்க்க அழகா இருக்கு. அங்க பார்க்க கலர் கலரான மீன்கள் எல்லாம் இருக்கு. சும்மா இரு.
சங்கர் தாஸோட தாபா இந்த ஊர்ல இருந்தா நாம ஊரை காலி பண்ணி போய் வேற எங்கேயாவது தாபாவை வச்சாகணும். ஷேரா திரும்பவும் கிராம தலைவரை பார்க்க போறான். அப்புறம் அவர்கிட்ட சொல்றான், தலைவரே, சங்கர் தாஸோட தாபாவை நதிக்கடியில இருந்து கூட எடுக்கணும். எனக்கு ரொம்ப நஷ்டமாகுது. மன்னிச்சிரு ஷேரா, என்னால சங்கர் தாஸ்க்கு இனிமே பிரச்சனை கொடுக்க முடியாது. சங்கர் தாஸோட தாபா மூலமா பக்கத்து ஊர் ஆட்கள் கூட நம்ம ஊருக்கு வந்துட்டு போறாங்க. இதனால நம்ம ஊருக்கு நல்ல பேர் கிடைக்குது. சுற்றுலா பயணிகளால நம்ம ஊரோட வருமானமும் அதிகரிக்குது. இது நல்லது தானே? இந்த தடவை நான் உனக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டேன். ஷேரா அவனுடைய வீட்டுக்கு வந்து ஹார்த்தி கிட்ட சொல்றான், தலைவர் நமக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா நம்ம என்ன பண்றதுன்னா? ஷேராவும் ஹாத்தியும் தங்களோட கிராமத்தை காலி பண்ணிட்டு வேற ஒரு கிராமத்துல தாபா வச்சாங்க. சங்கர் தாஸும் கீதாவும் நல்ல லாபத்துல தங்களுடைய தாபாவை நடத்துனாங்க. பூலோகவாசிகள் எல்லாரும் பேராசை கொண்டவங்க. இவங்களோட ஆசைய நிறைவேற்றிக்க என்ன வேணா செய்வாங்க. ரொம்ப நாளா இந்த கிராமத்துல இருந்த மக்கள் தன்னுடைய ஆசைக்காக காட்டையும் காட்டுல இருந்த மரங்களையும் நாசம் பண்ணாங்க. ஆகாயத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுவும் அது முழுமையா வைரத்தால ஆனது. நீரஜ் அந்த சமயத்துல பேப்பரை கொண்டு வரான். அந்த பேப்பர்ல வைர கிரகம் இருக்குன்னு போட்டிருக்கு. அது வைரத்தாலான சூரியன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அது சூரியன் மாதிரி ஒலிக்கும் இல்லையா? அது வைர சூரியனோ இல்லை வைர கிரகமோ எல்லாம் ஒன்று தானே. நமக்கு தேவையானதெல்லாம் அதில் இருக்கிற வைரம்தான். அது சூரியனாக இருந்தா என்ன, கிரகமாக இருந்தா என்ன? சரியா சொன்ன நீ. அந்த மாயக்காரி அக்காவால் மட்டும்தான் நமக்கு இதில் உதவி செய்ய முடியும். அவங்க கிட்ட எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அவங்க ஏதாவது ஒரு நல்ல யோசனை கொடுக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஏதோ ஒரு குரல் கேக்குது. அப்போ அனீஸ் அந்த பேப்பரை நல்லாவே கிழிச்சிடுறான். ஏன்னா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. உன்னால நம்ப முடியுதா? வா, அந்த அக்கா வீட்டுக்கு போலாம். குப்பைக்கார அக்கா குப்பைகளை வச்சு ஒரு வீட்டை கட்டினாங்க. அவங்களுடைய வீடு உதிர்ந்த இலையும் காஞ்ச புல்லும் அப்புறம் கொஞ்சம் இரும்புகளாலையும் உருவானது. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்ல இருக்கிற எல்லா பொருட்களும் குப்பையாலேயே உருவாச்சு. ஒரு பக்கம் போஸ்ட் ஆபீஸ் தெரிஞ்சுச்சு, இன்னொரு பக்கம் ரயில்வே கேட்டும் தெரிஞ்சுச்சு. வீட்டோட வாசல்லையே ஒரு மணி சரியான இடத்துல பொருத்தப்பட்டு இருந்துச்சு. அப்புறம் அவங்க வீட்ல மாட்டியிருந்த கடிகாரமும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து திருடப்பட்டது. இதுக்கு முன்னாடி இவங்களோட வீட்டை நீ எப்போது பார்த்துருக்கியா? இது வரைக்கும் இந்த பக்கம் வர வேண்டிய வேலை இல்லை, அதனால தான் பார்க்கல. ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன், இவங்க வீட்டை பூத வீட்டுக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சதில்லைன்னு ஊர் மக்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சொல்றவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வேணும்னா நீ போய் பாரு. அனிலும் நீரஜும் மாயாக்கா வீட்டுக்கிட்ட போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டோட வாசல் கிட்ட போனதும் அந்த கதவு அதுவா தன்னால திறந்துடுது. இவங்க கதவை ஆட்டோமேட்டிக்காக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாசல் கிட்ட யாராவது வந்தா அதுவே திறந்துக்கிற மாதிரி செஞ்சிருக்கணும். நீ பயப்படாம இரு, இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. அப்ப அவங்க வீட்ல இருக்கிற ஸ்பீக்கர் திடீர்னு ரொம்ப சத்தமா கத்துது. அதனால அனிலும் நீரஜும் ரொம்ப பயந்துடுறாங்க. உள்ளவா அனில், நான் என்னோட இடத்துல உட்கார்ந்திருக்கேன். இவங்க அக்காவா இல்லை பூதமா? நாம இங்க வந்தது அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவங்க இன்னும் நம்மளை பார்க்கவே இல்லையே. நாம மாய மந்திரம் செய்யற அக்கா வீட்டில் இருக்கோம். அங்க பாரு, அங்கங்க கண்ணாடி துண்டுகள் நிறைய இருக்கு. அங்க இருக்கிற கண்ணாடி நம்மள போட்டோ எடுக்கும். உள்ள இருக்கிற கண்ணாடியில நம்ம முகத்தை காட்டும். இவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கிற ஒரு ரூம்குள்ள போறாங்க. அப்போ அந்த குப்பைக்கார அக்கா குப்பைகளால ஆன ஒரு மேஜை மேல உட்கார்ந்திருக்காங்க. நீங்க ஆபீஸ்ல இருக்கிற சோஃபால நிம்மதியா படுத்திருக்கீங்க. நான் படுத்துக்கிட்டு இல்ல, ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது சோஃபா இல்ல, இது என்னுடைய நாற்காலி. குப்பைக்கார அக்கா பின்னாடி இருக்கிற ஒரு பட்டனை அழுத்துறாங்க. உடனே அந்த சோஃபா மடிஞ்சு ஒரு நாற்காலியா மாறிடுது. அதுல அவங்க உட்கார்ந்திருக்காங்க. மிக அருமை. இது ரொம்ப விசித்திரமான நாற்காலி. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்க வந்தது? என் வீட்ல கண்ணாடி சிசிடிவி இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் வரத நான் அதுல பார்த்தேன். எல்லா ரூம்லயும் ஸ்பீக்கர் வச்சிருக்கேன். நான் இங்க இருக்கிற மைக் மூலமா உங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசினேன். இப்ப எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சது. வீட்டுடைய கதவுகள் அதுவே எப்படி திறந்தது? நீங்க நிறைய கேள்விகளை கேக்குறீங்க. இத தெரிஞ்சுக்கோங்க, என் பேர்ல உள்ள அர்த்தமே என்ன பத்தி சொல்லும். சரி, நீங்க என்ன வேலையா இங்க வந்தீங்கன்னு சொல்லுங்க. வானத்துல பெரிய வைர சூரியன் இருக்கான்.
ஒருவேளை நாம் அதை திருடி வித்தோம்னா கோடி கணக்கில் பணத்தை சம்பாதிக்க முடியும். அட பைத்தியங்களே, அது வைர சூரியன் கிடையாது, அது ஒரு பிளானட். அதுல இருக்கிற கொஞ்சம் பகுதி டைமண்ட். ஆமா, அதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சோ அப்படித்தான். நான் ரொம்ப நாளா அத பத்தி தேடிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமா அது என் கைக்கு வந்துடும். நான் அதை எடுத்துக்கிட்டு பணக்காரியா ஆயிடுவேன். அப்ப நீங்க சொல்றது அதுல எங்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டேனா? அப்படின்னா நீங்க எனக்கு ஏதாவது உதவி பண்ணா நான் உங்களுக்கு கொடுக்கறேன். இல்லனா நான் தனியாவே செஞ்சுக்கிறேன். ஆனா அது சுலபமான வேலையா இருந்தா எப்பவோ அந்த வேலையை முடிச்சிருப்பேன். நீங்க ராத்திரி ஆகுற வரைக்கும் காத்துருங்க. மக்கள் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா நாம அதை எடுத்துடலாம். நான் என்னெல்லாம் சொல்றேனோ நீங்க அதுல எந்த கேள்வியும் கேட்காம அதெல்லாம் செய்யணும். அனில்க்கும் நீரஜ்க்கும் வேற எந்த வழியும் இல்ல. அதனால அவங்க 2 பேரும் எந்த பேச்சும் பேசாம அவங்க சொல்றத செய்ய முடிவு பண்ணாங்க. அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் அப்படியே செஞ்சாங்க. குப்பக்கார அக்கா இவங்க 2 பேரையும் அவங்களுடைய லேபுக்கு கூட்டிட்டு போனாங்க. அத பார்த்த 2 பேரும் ரொம்பவே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. இது ரொம்ப பெரிய காந்தம் போல இருக்கு. என்ன இது? காந்தமும் இருக்கு. இந்த பிளானட்டை வச்சுதான் நான் பிளானட்டை இழுக்க போறேன். காந்தம் வெறும் இரும்பை மட்டும்தானே இழுக்கும். அது வைரத்தால் ஆனது இல்லையா? அதோட பாதி பாகம் இரும்பு, பாதி வைரம். நாம இரும்பு பாகத்தை இழுக்கலாம். அப்போ மொத்தமும் நமக்கு கிடைச்சிரும். ஆனா அது முழு வைரத்தால் ஆனது இல்லையா? அப்படி இருக்கும்போது எப்படி பாதி பாகம் இரும்பா மாறுச்சு? அனில் அவனை அமைதியா இருக்க சொல்லி சொல்றான். நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. ஏதோ கிடைக்கிறத கூட இல்லாம ஆக்கிடுவ போல. அந்த குப்பக்கார அக்கா காந்தத்தோட முன்பகுதிய ஒரு துணிய வச்சு மூடி இருந்தாங்க. இப்ப அந்த துணியை எடுக்கிறாங்க. துணியை எடுத்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கிற இரும்பு பொருட்கள் எல்லாம் அந்த காந்தத்துல ஒட்டிருது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த காந்தம். இது முடிஞ்ச வரை சீக்கிரமே அந்த பிளானட்டை கீழே இழுத்துடும். இதனால நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்ப என்ன பண்ணலாம்? காத்திருங்க. அந்த இரும்பு வைர பிளானட் ரெண்டுமே நம்ம கிட்ட வர வரைக்கும் அந்த 2 இரும்பையும் டைட்டா பிடிச்சுக்கோங்க. குப்பக்கார அக்கா தன்னுடைய பூத கண்ணாடி மூலமா வானத்தை பாக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த காந்தத்தை அந்த பக்கமா திருப்புறாங்க. பிறகு காந்தம் அந்த பிளானட்டை தன் பக்கமா இழுக்குது. இது நம்மள தன்னோட பக்கம் இழுக்குது. இன்னும் பலமா இழுத்தாகணும், இல்லனா நம்மள அது இழுத்துட்டு போயிடும். பிளானட் காந்தத்தோட சேர்த்து அனிலையும் நீரஜையும் தன் பக்கமா இழுத்துட்டு போகுது. அவங்க 2 பேரும் அந்தரத்துல தூங்குறாங்க. அப்போ குப்பக்கார அக்கா ஒரு ரிமோட்டை வச்சு அந்த காந்தத்தை அங்கேயே நிறுத்துறாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் காந்தத்தோட சேர்ந்து விழுகுறாங்க. இது எங்க கதையை காலி பண்ணிடுச்சு. இந்த முறை குப்பக்கார அக்கா அந்த காந்தத்தை வீட்டோட தூண்கள்ல கட்டுறாங்க. அதோட 3 பேரும் காந்தத்தை ஆன் பண்ணதும் பிளானட் பக்கமா செட் பண்ணி பின்புறமா இழுக்கிறாங்க. உடனடியா அந்த பிளானட் காந்தத்தோட பக்கமா வந்து சேர்ந்துருது. குப்பக்கார அக்கா பட்டனை ஆஃப் பண்றாங்க. உடனே காந்தம் பிளானட்டை விட்டுருது. நாம கோடீஸ்வரங்களா ஆக போறதை யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ உடனடியா நாம இந்த டைமண்டுக்கு சரியான விலை கொடுக்கறவரை தேடணும். எனக்கு ஒரு வியாபாரிய தெரியும். அவன் வைரத்தை நல்ல விலை கொடுத்து வாங்கிப்பான். அவனை நான் இங்க கூட்டிட்டு வரேன். அனில் ஜுவல்லரிய தேடி போறான். அதுக்குள்ள விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. யாரோ கிரகத்தோட விளையாடி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அது யார் பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு குப்பக்கார அக்காவோட வீட்டுக்கிட்ட வர்றாங்க. ஆனா இங்க இவங்க பிளானட்டை விக்கிறதுக்காக விலை பேசிட்டு இருக்காங்க. நான் இந்த வைரத்தை கண்டிப்பா உங்களுக்காக வாங்கிக்கிறேன். என்னால இதுக்கு 60 கோடி கொடுக்க முடியும். நீங்க அந்த 60 கோடியை 20 கோடியா பிரிச்சு எடுத்துக்கலாம். இந்தாங்க 60 கோடி ரூபாய் செக். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. குப்பக்கார அக்கா செக்க வாங்கறதுக்காக கைய நீட்டுறாங்க. நிறுத்து, இது அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம். உன்னுடைய பேராசைக்காக இத நீ விற்க முடியாது. அவங்க பொருளை விற்கிறாங்க, நான் வாங்குறேன். நீங்க நடுவுல வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த பிளானட்டை எப்ப நீங்க இழுத்தீங்களோ அப்ப இருந்து விண்வெளியில பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு.
அதனால நம்ம பூமி மட்டும் இல்லாம மொத்த பிரபஞ்சமே ஆபத்துல இருக்கு. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இதை அனுப்பிடணும். அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து பிளானட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. அனுமதி வாங்காம நீ இந்த வேலைய செஞ்சிருக்க, அதனால உங்க 3 பேருக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்க போகுது. உங்க மூளைய ஒருவேளை நாட்டு நல்லதுக்காக பயன்படுத்திருந்தா நாங்க நீங்க ஜெயிலுக்கு போகாம காப்பாத்திருப்போம். குப்பக்கார அக்காக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சது. விண்வெளி அதிகாரிகள் சொல்ற விஷயத்த ஒருவேளை கேட்கலனா கட்டாயம் ஜெயிலுக்கு போகணும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, எனக்கு நீங்க சொல்றது புரியுது. இனிமேல் நாங்க நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறோம். இங்க பாருங்க, நான் ஒரு வியாபாரி, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு ஜுவல்லரி விக்கிறவன் அங்க இருந்து எதுவும் சொல்லாம போயிடுறான். எங்களுக்கு கொஞ்சம் ஆட்கள் தேவை. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்களும் எங்க டீமோட சேர்ந்து வேலை பார்க்கலாம். பணம் மட்டும் கிடைக்காம உங்களுக்கு நல்ல கௌரவத்தோட வேலையும் கிடைக்கும். நாங்க இந்த வேலையே செய்யறோம். இதுவரை நிறைய கெட்ட விஷயம் செஞ்சிருக்கோம். இனி நாட்டு நல்லதுக்காக ஏதாவது செய்யறோம். அதன் பிறகு அனிலும் நீரஜும் விண்வெளி ஆராய்ச்சி கூடத்துல சேர்ந்து வேலையை கத்துக்கிறாங்க. குப்பக்கார அக்காவோட சேர்ந்து விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவி பண்றாங்க. எல்லா விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் சேர்ந்து அந்த பிளானட்டை திரும்பவும் அதனுடைய இடத்துக்கே அனுப்பிடுறாங்க.